இந்த வாரம் எங்கே போகிறோன்னா, நாங்கள் வந்து லாங் லீவ் வந்திருக்கு பசங்களுக்கு. ஸோ அதனால் ஒரு ஸ்டேகேஷன் போகலாம். இது நாங்கள் 6 வருஷமாக நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் எனக்கு இந்த வருஷம் தான் வந்து ஒரு ஸ்பாட் கிடச்சிச்சு. அது எங்கன்னா பார்த்தீங்கன்னா, கரெக்டாக முஹேசனாலேருந்து 1 hour 15 minutes நியர்லி வந்து ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்க கொர்ஃபகான். இந்த ரூட் வந்து நாங்கள் அடிக்கடி நானும் என் ஹஸ்பண்டும் வந்து லாங் ட்ரைவோ இல்லை எங்கள் ஸ்டேயோ போயிருக்கோம். பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒரு ஃபேமிலியாக தனியாக போக வேணாம், எல்லா கூடயும் சேர்ந்து போய், இது சம்மர் டைம்னால நம்மளால் அவுட்டோர் யூனிட் எதுவுமே, அவுட்டோர் சைடு எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இன்டோரில் இருக்க மாதிரி ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸோட ஒரு வில்லாவில் போய் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இந்த வாட்டி மழை பெஞ்சனால மோஸ்ட்லி கொர்ஃபகான் சைடு வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட் லேனாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீனிஷாக நல்லா பச்சை பசேன்னு நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு வியூவும். ஸோ எப்படி போச்சுன்னு தெரியல. எல்லோரும் அவங்கவுங்க காரில் தான் வந்தோம். ஏன்னா வந்து ஷஃபிள் பண்ணி குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தால் லாங் டைமில் வந்து அவங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. ஸோ மவுண்டன் ரேஞ்செலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு வில்லாஸ் வில்லேஜஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா வந்து இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் ரொம்ப வந்து கிளியராக இருக்குது ரோடோட அட்மாஸ்பியர். எப்பயுமே கொஞ்சம் சாண்டியாக டஸ்ட்டாக அப்படி இருக்கும். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. ஸோ எங்களுக்கு வியூ சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய பேர் டுவோர்ட்ஸ் ரசல் கைமா கொர்ஃபகான் அந்த வழி தான் போனாங்க. ஏன்னா அங்கே தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேகேஷன் இருக்கும். ஸோ இப்போ வந்து நிறைய பஃபர் வச்சுருக்கனால நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஸ்பீட் லிமிட் செக் பண்ணிக்கோங்க, இல்லை ஃபைன் கண்டிப்பாக விழுகும். ஸோ அதனால் உங்கள் எந்தெந்த இடத்துல வந்து கேமரா இருக்குது எல்லாம் பார்த்து நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து கொர்ஃபகானுக்கு ஒரு 5 minutes வந்து கொர்ஃபகான் ரீச் ஆகிட்டோன்னே அந்த பார்டர்லேருந்து 5 minutes வந்து பீச் ஒட்டி இருக்குது எங்களோட ஸ்டேகேஷன். நாங்கள் வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. உள்ளே போய் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எனக்கு முன்னாடி 2 ஃபேமிலி வந்துட்டாங்க. இன்னும் வந்து 3 ஃபேமிலி வந்து அபுதாபிலேருந்து ஆன் த வேல இருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு நாங்கள் எப்படி இருக்குன்றதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்.